ஸோ பாசிவ் இன்கம். பாசிவ் இன்கம் பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்றேன். அவன் அது எப்படிடா வேலைக்கே போகாம காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்கறான். ஸோ பாசிவ் இன்கம்னா என்னன்னு கூட அவனுக்கு எக்ஸாக்டா தெரியல. ஸோ ஆக்சுவலா வந்து அவன் ஒரு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து இப்போ ஒரு ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனி பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு வந்து ஒரு 3 மந்த்ஸ்க்கு வந்து எந்தவித இன்கம் சோர்ஸும் கிடையாது. நான் அப்ப அவன்கிட்ட கேட்டேன், எமர்ஜென்சி ஃபண்ட்ஸ் ஏதாவது கிரியேட் பண்ணி வச்சிருக்கியா, இல்ல வந்து பாசிவ் இன்கம் ஏதாவது ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது தான் எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நாட் ஈவன் அவனுக்கு பாசிவ் இன்கம்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரியல. ஸோ எமர்ஜென்சி ஃபண்ட் அவன் வந்து ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு எடுத்து வச்சிருக்கான். வெல் அண்ட் குட், ஓகே ஃபைன். பட் பாசிவ் இன்கம்னா என்னன்னே அவனுக்கு ஐடியா இல்லை. அது எப்படி வேலையே செய்யாம எனக்கு இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கியூரியாசிட்டியா என்கிட்ட கொஸ்டின் கேட்டான். ஸோ அந்த மூமெண்ட்ல நான் அவனுக்கு வந்து ரொம்ப ஷார்ட்டா எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ அதை உங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். ஸோ வெரி சிம்பிள் தான்டா. ஆக்சுவலா வந்து இது ஒன்றும் இதெல்லாம் இல்லை. நீ வந்து ஒரு அமௌண்ட்டை நீ வந்து ஒரு பிளான் பண்ண அப்படின்னா பாசிவ் இன்கம்ஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் மேஜர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டல் இன்கம் வாங்க. பட் ரெண்டல் இன்கம்க்கு ஹியூஜ் அமௌண்ட் தேவைப்படும். நம்ம அந்த அமௌண்ட்லாம் நம்ம வந்து பண்ணாமையே நம்ம வந்து பாசிவ் இன்கம் ரெடி பண்ண முடியும். ஸோ நமக்கு நிறைய பாண்ட்ஸ் இருக்கு. பாண்ட்ஸ்ல வந்து 8%, 9%, 10% வரைக்கும் மந்த்லி ஈல்டு கொடுக்கக்கூடிய பாண்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து அவைலபிள் இருக்கு. அட் சேம் டைம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டாக்லயும் நமக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸ்டாக்லயும் இன்வெஸ்ட் பண்ண நீ பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னோன்னே அவனுக்கு ரொம்ப கியூரியாசிட்டி ஆயிடுச்சு. ஸோ இதை பத்தி எனக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்லு அப்படின்னு கேட்டான். ஸோ யாருக்கெல்லாம் இந்த பாசிவ் இன்கம்னா என்னங்கிற ஒரு ஐடியா இல்லை, ஸோ யாருக்கெல்லாம் வந்து இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க மறக்காம கமெண்ட்ல எஸ்ன்னு போடுங்க. இதை பத்தின ஃபுல் டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்ல அப்கமிங் வீடியோஸ்ல வரப்போகுது. ஸோ யாருக்கெல்லாம் இந்த பாசிவ் இன்கம்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில்டா தெரிஞ்சுக்க முடியும். அண்டில் தென், பாய்.